சுதந்திர தினம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்புறீங்களா? ஏன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்கத்தால ஒரு இஷ்யூ நடந்துச்சு தெரியுமா? ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. ஜஸ்டிஸ் ஃபார் நம்ம உடனே குயிக்கா போட்டுர்றோம். எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம போடுறோம். அதில ஜஸ்டிஸ் ஃபார்ல வந்து பொண்ணு நேம் மட்டும் தான் மாறுது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நேம் மட்டும் தான் மாறுதே தவிர, அந்த ஜஸ்டிஸ் மாறவே மாட்டேங்குது. ஒரு பொண்ணுங்க பேர் மட்டும் தான் அதில மாறுது. ஜஸ்டிஸ் ஃபார். இதே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? எப்பவும் நம்ம இதை சொல்லிட்டு இருக்க போறோமா? என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டில வந்து இதுக்காக சட்டம் மாறணும். பயங்கரமான சட்டம் குடுக்கணும். ஸ்பாட்லயே தூக்கு தண்டனை குடுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் அதான். சின்ன குழந்தைங்க மேல கை வச்சாலும் சரி, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க மேல வரைக்கும் கை வச்சாலும் சரி, அவங்களுக்கு சரியான தண்டனை குடுக்கணும். அந்த தண்டனைய பார்த்து அத்தனை பேரும் மிரளணும். அப்பதான் ஒவ்வொருத்தனும் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். ஏன்னா, நீங்க நல்லா நெனச்சு பாருங்களேன். மாசத்துக்கு ஒருத்தவங்க இல்ல 2 மாசத்துக்கு ஒருத்தவங்கள ஒவ்வொரு தடவையும் ஜஸ்டிஸ் ஃபார் தான் சொல்றோம். பேசாம எல்லாம் என்ன பண்ணிடலாம் தெரியுமா? ஜஸ்டிஸ் ஃபார் ஃபீமேல்னு வச்சிரலாம். ஏன்னா, அந்த மாரி தான் நடந்துட்டுருக்கு. சட்டங்கள் இருக்கணும். சட்டங்கள் பயங்கரமா இருக்கணும். அப்புட்னா தான் ஒவ்வொருத்தங்க மேலயும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இதில ஒரு சில பேர் சொல்லலாம், "ஏன் ஆண்கள் மட்டும் என்ன இதா தொக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆண்கள கொஞ்சம் வலிமையா படைச்சது எதுக்குன்னு தெரியுமா கடவுள்? நீங்க வலிமையா இருக்கீங்க. உங்கள நீங்களே காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட இது. ஏன்னா, நம்ம அவங்களோட கொஞ்சம் வலிமையா இருக்கோம். உடல் அமைப்ப பொறுத்து சொல்றேன். மன அளவில நான் சொல்லல. உடல் அமைப்ப பொறுத்தவரை சொல்றேன். நான் இந்த பிரச்சனைய வச்சு சொல்றேன். உங்களுக்கு ஒரு தடங்கல் வருதுன்னா, அத எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு உடல் அமைப்ப குடுத்துருக்காங்க. ஆனா, பெண்களுக்கு மன அளவில தான் கொஞ்சம் வலிமை இருக்கு. உடல் அளவில கொஞ்சம் டவுன் தான். அத கொஞ்சம் என்னோட கருத்த நான் சொல்றேன். சரிங்களா? அவங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் வந்து எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. ஆனா, அப்பவும் இந்த மாரி தான் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சொல்றது எனக்கு வந்து ஒரு மாரி தான் இருக்கு. பேசாம ஜஸ்டிஸ் ஃபார் ஃபீமேல்னு மாத்திக்கலாம். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? நம்ம நாட்ல என்ன மாரி ஒரு சட்டம் கொண்டு வரணும்? கொண்டு வந்தா இவங்கலாம் திருந்துவாங்க. எந்த மாரி என்ன பொறுத்தவரைக்கும் தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. இந்த மாரி அவன் மேல தப்பு நிரூபிக்கப்பட்ட உடனேயே 2 நாள்ல அவன தூக்குல போட்டே ஆகணும். இல்லன்னா அந்த ஸ்பாட்லயே போட்டாகணும். என்ன பொறுத்தவரைக்கும் இது. உங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. எந்த மாரி சட்டத்த கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய். இந்தியாவுல ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுறான். சர்வே சொல்லுது. பெண்ணை விட ஆணை பலமா படைச்சதுக்கு காரணமே நாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். பலவந்தப்படுத்துறதுக்கு இல்ல.